வாட் ப்ரோ ஓவர் ப்ரோ கொஞ்சம் அடக்கி வாசிங்க ப்ரோன்னு ஒரு போஸ்ட் 2 நாள் கழிச்சு ஒட்டினாங்க. இன்னைக்கு மறுபடியும் இன்னொரு போஸ்ட் ஒட்டிருக்காங்க. உதயநிதியார் உடன்பிறவா தம்பிகள் இருக்கும் வரை இந்த அணில் கூட்டத்தால் ஒரு முடியை கூட புடுங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்படியே சார் போட்டிருக்காங்க. அது சார் இவங்கெல்லாம் எப்படி சார் ஒரு இந்த நாகரிகத்தை பத்தி இந்த கண்ணியத்தை பத்தி பேசலாம் சார்? அங்கிள்னு சொன்னதுக்கு அவ்வளவு இது பேசினாங்க. இது எப்படி சார்? அவங்கள விட்டா என்ன பேசுவாங்கன்றதெல்லாம் தெரியாது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஒரு ஆளை தலைமை நிலைய பேச்சாளராக வச்சு நிரந்தரமாக அந்த ஆளுக்கு மேடை கொடுத்துட்ருக்காங்கன்னா அது எப்படிப்பட்ட கட்சின்னு புரிஞ்சுக்கு. அதை இந்த ஆள் மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பாராட்டி பேசுனது பார்த்தியா? இதே அந்த கட்சி. ஆக ஓவராலாக சொல்லணுன்னா உலகத்தில் இது வரைக்கும் போர் பற்றி எழுதப்பட்டுள்ள நூல்களும் அதைத்தான் சொல்கிறது. தேவையில்லாத போர்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. அது அடிப்படை. ஒரு போரை தவிர்க்க முடியலன்னா நீங்கள் போட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஆனால் தேவையில்லாத போர்களை நீங்களாக உருவாக்கக்கூடாது. இப்போ அதிமுகவோடு இன்று விளைந்திருக்கக்கூடிய போர் என்பது தேவையில்லாத போர். நேற்று ஒரு வேலுமணி ஒரு கூட்டத்தில் பேசும்போது தம்பி விஜய் இதெல்லாம் யோசிக்கணும், அண்ணனை பற்றி பேசாதீங்க, அண்ணன் சாதித்தவர், 4 வருடம் 2 மாதம் முதலமைச்சராக ஆட்சி பண்ணி 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்காரு, இவ்வளோ சாதனைகளை பண்ணியிருக்காரு, அவரை பற்றி தெரியாமல் அதிமுக யார்கிட்ட இருக்குன்ட்டு நீங்கள் எப்படி பேசுகிறீங்க என்று பேசுகிறார். இவங்க மற்ற தலைவர்களும் திரு ஜெயக்குமார் ஆகட்டும் திரு செல்லூர் ராஜு ஆகட்டும் எவ்வளோ பேர் பேசுகிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எல்லாம் யோசிச்சு பார்த்தா இது அவசியமா? அதிமுக உங்களோட நட்பு சக்தியாக இல்லைனாலும் நட்பு சக்தியாக மாற்றணும். நீங்கள் இன்னொன்று, அதிமுக கூட கூட்டணி இல்லைன்றது உங்கள் முடிவு, உங்களுக்கு யாராலையும் உங்களை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது டிசம்பரில் சொல்லிங்க, இன்றைக்கி அந்த கட்சியை வலுவிக்க சென்று அதை எதிரியாக்க வேண்டிய தேவை என்ன? இப்போ நீங்கள் மாலதி சொன்னது மாதிரி யாரும் இவருக்கு ஆதரவு இல்லைன்னு தெரிஞ்சதுனால தானே இன்றைக்கி எஃப்ஐஆர் போடுறான். சம்பவம் என்றைக்கு நடந்துச்சுப்பா? என்றைக்கு போடுறான் எஃப்ஐஆர்? கிளியராக தெரிஞ்சு யாரும் இல்லை, ஒருத்தர் வரமாட்டாங்க ஆதரவுக்கு, அதனால தானே போடுறாங்க இன்றைக்கி. ஆனால் அது அப்படியே அதிமுக எடுத்துக்கோங்களேன், இது வரைக்கும் ஆபாச தாக்குதல்லாம் நடத்தலை. இபிஎஸ்ஸை பேசுனதுக்கு திரும்ப பதில் மட்டும் சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. உண்மையாக அரசியல் தெரிந்த வியூக வகுப்பாளர்களை விஜய் அவர்கள் அருகில் வைத்து கொள்ள வேண்டும். இன்ஸ்டாவில் உள்ள லைக்கை பார்த்து புலகாங்கிதம் அடைபவர்களை வியூக வகுப்பாளராக வைத்திருந்தீர்கள் என்றால் இதுதான் நடக்கும். இன்ஸ்டாவில் என்ன ஒரு 50 கோடி லைக் வந்துச்சுன்னா சிஎம் நீங்கள் இதை ஒரு நியூஸாக போட்டுட்டு இருந்தாங்க, ஏதோ ஒரு சேனலில் பார்த்தீங்களா சார் போட்டாங்க. வாங்கிக்க என்னப்பா அதனால சார்? ஒரு ஹீரோவா ஒரு திரை நட்சத்திரமா விஜய் ஜெயிச்சவர், அடுத்த களத்துக்கு வரீங்க, அங்கே ஜெயிக்கணும், ஆனால் அதுக்கு வேற மாதிரி மூவ்ஸ் பண்ணணும். அதில் சாதனை படைச்சாங்களே, அதுலேயே அவங்க திருப்தி ஆயிட்டாங்க. அதான் அதோட சிக்கல் தான் இது. ஸோ மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஊராக போய் இந்த ஊரில் என்னப்பா பிரச்சனைன்னா அந்த ஊர் மாவட்ட செயலாளர் கூட கலந்தாலோசிச்சு என்னென்ன பாயிண்ட்டுன்னு இந்த ஒரு பழனிசாமி பேசும்போது பார்த்தோன்னா பின்னாடியிலேருந்து பேப்பரை கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஒருத்தர், பார்த்துருக்கீங்களா? அந்த ஊர் பிரச்சனையெல்லாம் எழுதி வச்சுட்டு பேசுகிறாரா? அவரும் போய் 4 பஞ்ச் டைலாக் பேசிட்டு போக தெரியாதா பழனிசாமிக்கு? என் பேரே பஞ்ச் பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு போக தெரியாதா? அப்படி சொன்னால் எவன் ஓட்டு போடுவான்? போய் அப்படின்ட்டு போயிடும். உள்ளூர் பிரச்சனை என்ன அதை புரிஞ்சு பேசினா தான் ஓட்டு போடுவான். அவருக்கு அரசியல் தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு சினிமா நல்லா தெரிஞ்சிருக்கு, அரசியல் தெரியலன்றது தானே உங்களோட இந்த மாநாடு நிரூபிச்சிருக்கு. மாநாடு நடத்துனீங்க, அதுக்கு ஒரு நன்றி கேட்டு தான் சொன்னீங்க. 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு மாநாடு நடத்தி. இன்றைக்கி தேர்ந்து என்ன 1 வாரம் ஆச்சு. என்ன பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி? தினந்தோறும் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். தினந்தோறும் உங்களை பற்றி செய்திகள் வர வேண்டும். தினந்தோறும் உங்களை பற்றி மக்கள் பேச வேண்டும், நாம் பேச வேண்டும், ஊடகங்கள் பேச வேண்டும். அதுதான் அரசியல். நீங்கள் யார்கிட்ட போய் உறவாடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ரொம்ப உங்கள் எதிரி கூட தான் க்ளோஸாக இருக்காங்க. அவங்களோட கைதுக்கு போய் நீங்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி அவங்க 2 பேரும் மீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்கு போகிறாரு? இங்கேருந்து இந்தியில் பேச போகிறாரா? தமிழ்ல ஒழுங்காக பேச தெரியாது, எதுக்கு இந்த போகிறாருங்க? ஏன் சார் இங்கிலீஷ்லாம் நல்லா பேசுகிறாரு சார், வீடியோலாம் வந்திருக்கு சார். ஏன்பா அது ஏஐன்னு தெரியாமல் நார்த் இந்தியாவில் பூரா அதை பல பேர் பார்த்துட்டு உண்மைன்னு நம்பிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்கப்பா. அது ஏஐப்பா. Only verifiable scientific knowledge may be appropriately taught in educational institutions. Schools, educational institutions and universities must never be places where absurd myths that go against reason as well as superstition and false beliefs are spread. There should only be 2 guiding principles. One is the scientific approach. The other is social justice. Educational institutions should be places where only these are taught.
If events are held or guests are invited who contradict or speak against this goal, the response of this government will be correspondingly strict. ஸோ அவரோட வாய்ஸ் மாதிரியே இருக்கு சார் அதில். ஆமாம், அதெல்லாம் ஏஐயில் எப்படி வேணாலும் பண்ணலாமா? நான் கூட பார்த்தேனே, ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க. தமிழை பேச சொல்லு, பழமொழி சொல்லு 4 பழமொழி சொல்லு. ஒரு மதிப்பீடு வேண்டும் அல்லவா? சிம்பிளாக இப்படி ரிவர்ஸில் திங்க் பண்ணிங்கனாலே சரியாயிடும். காங்கிரஸ் ஏன் உங்கள் கூட வரணும் சொல்லுங்கள்? எதுக்கு வரணும் கூட? 25 சீட்டு கிடையாது, 5 சீட்டு தானே சொன்னால் வருவாங்க. 20 சீட்டுன்னு சொன்னால் கூட போயிடுவாங்க. 25 சீட்டு ஒத்துக்கிட்டு தானே போட்டுட்டாங்க. அதே 25 தரேன்னு சொன்னால் காங்கிரஸ் ஏன் வரணும் உங்கள் கூட சொல்லுங்கள்? நல்லா போய்ட்டு கூட்டணி, ராகுல் காந்தி கூட நல்ல உறவில் இருக்கார். ஏன் அந்த கூட்டணியை உடைக்கணும் திமுக? ஒரு ரீசன் சொல்லுங்கள். நீங்கள் ரிவர்ஸில் திங்க் பண்ணிங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன் உடைக்கணும்? காங்கிரஸ் திமுக கூட்டணி எங்களுக்கு வேணாம், தம்பி விஜய் கூட போகிறோன்னு சொல்லிட்டு அதை உடச்சிக்கிட்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு 2 ரீசன் சொல்லுப்பா. சார் அதுக்கெல்லாம் கூட டைம் இருக்குது சார். நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுகவை திட்டாமல் அமைதியாக இருந்திருந்தாலே போதும் சார். எதிரிகளை குறைஞ்சபட்ச கன்ஃபியூஷனில் விட்டுறலாம் சார். அதுதான் உத்தி. செய்தியை கசிய விட்டுக்கிட்டே இருக்கணும். 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. உண்மையா பொய்யானா இங்கே யோசிக்கவே கூடாது, குழம்புணும். இபிஎஸ் சொல்கிறாருல பிரம்மாண்ட கட்சி வருது அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோதான். அப்போ இதான் போல இருக்க பிரம்மாண்ட கட்சின்றதை நினச்சிக்கிட்டே இருக்கணும். எதுக்கு உடச்சி விட்டீங்க? சரி, உடச்சி விட்டீங்க. இன்று இதை உடைத்து விட்டதால் நீங்கள் 1 வாரம் ஆயிடுச்சு. நீங்கள் அடைந்த பலன் என்ன? அதிமுக கூட்டணியில் நீங்கள் அறிவிச்சிட்டீங்க. நான் என்ன சொல்கிறேன், இதை ஏன் டிசம்பரில் அறிவிக்கக்கூடாதுன்றதான் என்னோட கேள்வி. அதிமுக கூட்டணி இல்லைன்றதையே டிசம்பரில் அறிவிக்கிறது ஒரு நல்ல அரசியல் வியூகம். அதிமுகவே குழப்பத்தில் இருக்கும். ஒருவேளை வந்துடுவாரோ தம்பி? எல்லாத்தையும் நீங்கள் சீட் ஆடுறப்பா, சீட்டு நீ ஆடிருக்கியா? ஆடிருக்கு சார். எல்லா சீட்டும் இப்படி பப்பரையான்னு காமிச்சேன்னா எதிர்க்க இருக்க மதிப்பான ஒன்று அழகாக மூவ் பண்ணி போயிட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டு சார். என்ன சீட்டு இருக்குன்றதே தெரியாமல் ஆடுறது சாமர்த்தியம். அதனப்பா அரசியல். இது தானே போர் தந்திரம். ஏன்ட்ட இவ்வளோ தாங்க, இவ்வளோ காலாட்படம் இருக்குது, 2 பீரங்கி இருக்குங்கன்னு காமிச்சானே அதில் போடுறா குண்டு அப்படின்னு முடிச்சு விட்டு போவான். திரு விஜய் அவர்கள் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும்னு தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம், அவர் அரசியலுக்கு என்று வந்து விட்டார். சினிமாவை துறந்து விட்டு வந்திருக்கிறார். அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அவர் அதிமுக கூட்டணின்னா அவர் இஷ்டம். விஜய் இல்லைனாலும் அதிமுக ஜெயிக்கும். புரியுதா? விஜய் இல்லைன்னா அதிமுக 100% தோற்றுருண்டா நிலைமை இல்லை. நான் சிம்பிளாக சொல்கிறேன் மாலதி. இன்றைக்கி இருக்கிற கூட்டணியில் ஒரு 60 சீட்டு ஜெயிக்குமா ஜெயிக்காதா அதிமுக சொல்லுப்பா? 70 சீட்டு 70 தாராளமாக ஜெயிக்கும். தாராளமாக 70 ஜெயிக்கலாம். ஆட்சி அமைக்க முடியாது, 70 சீட்டு ஜெயிக்கும்ல. உங்களால் சொல்ல முடியுமா அப்படியே? யாருக்கு யார் தேவை? இல்லை, யோசிச்சுட்டு முடிவெடுங்க. திரு விஜய் இருக்காரு, திருமதி சசிகலா இருக்காங்க. இபிஎஸ் அவர்கள் வந்து விஜய் வேணாம், சசிகலா கிட்ட பேசலான்னு முடிவு பண்ணிட்டாலே விஜய் காலி ஆயிடுவார். அப்படி முடிவு எடுக்கலன்ட்டு உங்களுக்கு யார் சொன்னது? இல்லை சொல்கிறேன் நான். சார் மொத்தத்தில் விஜய் வந்துட்டு டைலாக் ரைட்டரையும் வீக வகுப்பாளர் மாற்றினா கூட சரியாயிருமா சார் பிரச்சனை? செய்வார் என்று நம்புவோம். சரி சார், இந்த அரசியலில் பல நிகழ்வுகளை பற்றி பேசணும். தொடர்ந்து நாளையும் பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி சார்.